முதல்ல பார்த்துடுறோம். அக்னி பகவான் சொன்ன மாதிரியே அந்த எருமைக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை எருமை தலையும் அசுரத்தனமான மனித உடலோடு வரமுனியே குழந்தையா பிறந்திருக்காரு. அந்த குழந்தைக்கு மகிஷன்னு பெயரிட்டு வளர்த்து வந்திருக்காங்க. தன்னோட முன் ஜென்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட பிறகு மகிஷன் பிரம்மாவை நோக்கி 10,000 வருடங்கள் கடுமையான தவம் இருந்து, எனக்கு தேவர்கள் அசுரர்கள் மானிடர்களால் மரணம் ஏற்படக்கூடாது, ஒரு கன்னி பெண்ணால் தான் மரணம் ஏற்படணும், அதுவும் அந்த பெண் எந்த தாயின் வயிற்றிலிருந்தும் பிறந்திருக்க கூடாதுன்னு ஒரு வித்தியாசமான வரத்தை வாங்கியிருக்கான். மேலும் தவமிருந்து பல வரங்களை வாங்கி யாராலையும் அழிக்க முடியாத சக்தியா மாறி உலகத்தையும் அடிமைப்படுத்தி வந்திருக்கான். மகிஷாசுரனோட அட்டூழியத்தை தாங்க முடியாத தேவர்களும் முனிவர்களும் விஷ்ணு பகவான் கிட்ட முறையிட்டிருக்காங்க. அவர் என்னால எதுவும் செய்ய முடியாது, இது ஆதிசக்தியால மட்டும்தான் முடியும், நீங்க காளி தேவியை நினைச்சு யாகம் நடத்தி அவகிட்ட முறையிடுங்கன்னு சொல்லியிருக்காரு. முனிவர்களும் ஒரு யாக வேள்வியை நடத்தி இருக்காங்க.